வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெள்ளைக்காய்ச்சல் அந்த கொடியை பார்த்திங்கன்னா தனிமைப்படுத்தி அதுக்கு மருந்தெல்லாம் கொடுத்து அவளை வந்து ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இற சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இப்போ ஆனால் தனியாக தான் வச்சுருக்கேன். நாளைக்கு தான் எல்லா கோழிகளோட ஒன்றா விடலான் இருக்கேன். பாருங்கள், மற்ற கோழி தனியாகவும் இதில் தனியாக தான் வச்சுருக்கேன். காலையில் வந்து எல்லா கோழிங்களோடையும் சேர்த்து விட்டாக்கா இவள் கொஞ்சம் மேய ஆரம்பிச்சிட்டா. ஆனாலும் பார்த்திங்கன்னா நான் அம்மா இல்லை யாராவது பண்ணோன்னா அவங்க பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்றா. இப்போ நான் வீட்டுக்குள்ளே வந்தேன்னா என் கூட வீட்டுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிட்டா. அந்த அளவுக்கு என் கூட அந்த 2-3 நாள் தனிமைப்படுத்தி வச்சதுனால கூடவே வந்துடுறான். இப்போ அது பாருங்களேன், மற்ற கோழிங்கெல்லாம் மேய போயிட்டாலும் இவள் என் கால்கிட்டேயே நிற்கிறா. நான் பிடிக்க வந்தால் கூட கீழே குடிஞ்சு இது பண்ணால் கூட அவள் வந்து போக மாட்டேங்கிறா. அப்படி ஒரு பெட் மாதிரி ஆகிட்டா. எல்லா கோழிங்களும் பாருங்கள் அங்கங்கே போயிட்டு இற மேய்ஞ்சிட்ருக்கு. இவன் மட்டும் பார்த்திங்கன்னா என் கால்கிட்டேயே நின்றுட்டுருக்கா. இப்படி தாங்க மனுஷங்களும் அவங்களுக்கான இனிமையான 4 வார்த்தைகளை கொடுத்தோன்னா அவங்க நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. நமக்கு தேவையானதையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க. முடிஞ்சவரையில் நம்ம யாரையும் காயப்படுத்தாமலும் இந்த லைஃப்பை வாழ்ந்துட்டு போயிடலாங்க. அவ்வளோதாங்க லைஃபே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.